இப்போ நான் இணைய மாட்டேன் என்று சொல்லுகிறவருடைய நிலையை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. So the people who are saying that I will not join together in எனக்கு a local தலை church. வேண்டும், எனக்கு தலை வேண்டும், I want a head. அந்த தலையோட நான் இணைக்கப்பட்டிருக்க விரும்புறேன். I want to connect with the head. நான் சரீரத்தோட இணைக்கப்பட விரும்பல. I don't want to connect with the body. கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும்போதுதான் நீங்கள் உண்மையான விசுவாசி என்பதை அடையாளப்படுத்த முடியும். அதாவது ஒரு குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல குடும்பம் என்று வரும்போது நான் அப்படி என்றது என்ன செய்யணும், எல்லா விதத்திலும் மாற்றுவதற்கு ஆண்டவர் இங்க வச்சுதான்ப்பா நமக்கு கற்றுத்தர்றாரு. எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராக வேதத்தை எடுக்கலாம், திருப்பலாம். So let's turn our Bible to Ephesians chapter 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. Consequently, you are no longer foreigners and strangers, but fellow citizens with God's people and also members of his household. ஆமென். தேவனுடைய குடும்பம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நான் இந்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். So I just want to give a word from God's family on the topic God's family. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் சரி, அங்கே தேவனுடைய வீட்டார், இப்படி பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சபையை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய குடும்பம் என்ற அடிப்படையிலேயே சீசர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் வெளிப்பாடோடு என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். People who have followed Jesus Christ, for everyone, even in Ephesians or Timothy, wherever you read, many places it has been mentioned as God's people or God's household or God's family. நானும் நீங்களும் தேவனுடைய குடும்பத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது அது பெரிதான ஒரு கிருபை. It's great privilege that you and myself are joined with the family of God. என்னை உங்களையும் தேவனுடைய குடும்பத்திலே இணைப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி என்ன செய்திருக்கிறார், சபையிலே அவருடைய குடும்பத்திலே இணைத்து வைத்திருக்கிறார். God shed his own blood for join us together as a one family. வேதம் சொல்லுகிறபடி நம்ம எந்த விதத்திலும் அதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. As the word of God says, we are not worthy for any. ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய குடும்பத்திலே நம்மளை இணைத்து வைத்திருக்கிறார். Because of his great love, he has made us, joined us as one family. இந்த தேவ குடும்பத்திலே நாம் இணைந்திருப்பது அல்லது இணைக்கப்பட்டிருப்பது என்பது மிக ஆழமாக புதிய ஏற்பாட்டிலே போதிக்கப்படுகிற ஒரு சத்தியம். In New Testament period, this is the very deep doctrine or teaching that it says that we all should be joined together in God's family. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போதே ஆண்டவர் ஆதாமை தனியாக சிருஷ்டித்து அவர் ஒரு தனி மனிதனாக வாழ்வதற்காக உலகத்திலே அவனை வைக்கவில்லை. When God created Adam, God doesn't create him as a single person as in the whole world. He doesn't do like that. எப்படி நம்ம புதிய ஏற்பாட்டிலே சபையை பார்க்கிறோமோ அப்படியாகவே தேவன் தனி மனிதனாக அல்ல, ஒரு குடும்பமாகவே ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து ஒரு குடும்பத்தை என்ன செய்தார், பிறப்பித்தார். அந்த குடும்ப உறவிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே வெளிப்பாடை நமக்கு காண்பிக்கிறார். So when God created everything, he created Adam, along with them he created Eve as well, and created as a family and then led them together. வேதத்திலே எல்லாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஜெனசியஸ்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டாலும் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார், ஒரு டிசிஷன் எடுக்கிறார். Even though God created everything and he saw everything is good and good and good, when he saw man, he decided it's not good to be alone. ஆதாமே, நீர் மாத்திரம் என்னோடு தனிப்பட்ட உறவு வைத்திருந்தால் போதும் என்று நினைத்திருந்தால் இந்த மனுக்குலமே இருந்திருக்காது. If God decided that you alone have fellowship with me, then that should be fine. If தேவனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. God need a family for ஒரு him. தனி மனிதன் என்பது இந்த நாட்களிலே அதிகமாக பேசப்படுகிற மீடியாக்களிலே பார்க்கப்படுகிற ஒரு காரியம். தனி மனித சுதந்திரம் என்ற அடிப்படையிலேயே தனி மனிதனாக வாழ வேண்டும் என்ற காரியங்கள் இன்றைக்கு பரவலாக காணப்படுகிறது. So in all over the place or media wherever you see, they have this kind of concept that individual person I live alone. தேவனுடைய சபை புரிந்து கொள்ள வேண்டும். We church of God, இது தேவ சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியம், தனி மனித வாழ்க்கை என்பது. That is against God's word when we say தேவன் தனி மனித வாழ்க்கையை விரும்பவில்லை, அவர் ஒரு குடும்பத்தை விரும்புகிறார். God doesn't like an individual person's life. God likes. அதனால தான் மல்கியாவிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும்,
பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் படைத்தார் என்று That's சொல்லுகிறார். the reason God, when the word of God says that God has to raise up a godly generation. இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் எடுத்து பாருங்க, சிங்கிள் மதரா வாழ்வது, இப்படியான காரியங்கள்ல எத்தனையோ விதங்கள்ல பிசாசு வஞ்சித்து இன்றைக்கு அந்த என்ன சொன்னால் பிரைவசி போயிடும், இப்படி பல ரீசன்களை சொல்லி என்ன செய்யப்படுகிறது, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் நம்மளை என்ன செய்கிறது, கொண்டு செல்லுகிறது. Today you can see all over people are still living a single person or single mother. They say they say all kind of reasons, saying like no, all the privacy will go off, but they're trying to stay alone themselves. ஆனால் ஆண்டவர் மனுக்குலத்தை படைத்ததுக்கு ஒரு கூட்டாக வாழ்வதற்கு, குடும்பமாக வாழ்வதற்காகவே ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். When God created this mankind, God wants to be as a family together. நான் தனித்து நானாக என்ன செய்ய முடியாது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. I as an individual person, I cannot fulfill God's plan. நாங்கள் இணைந்து தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற We முடியும். need to join together and fulfill நன்றாக God's சத்தியத்தை plan. புரிந்து கொள்ளுங்க. We need to understand ஆண்டவர் என்ன உருவாக்கும் போதே என்னை தனியாக செயல்படுவதற்கு உருவாக்கல, எனக்கு என்று ஒரு ஏற்ற துணியை உருவாக்கி என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். அதே போலதான் ஒரு குடும்பத்தை என்ன செய்திருக்கிறார், சபையை வைத்திருக்கிறார். When God created me, He also decided to have a spouse for me, and He also decided to have a family for யாரு me. எங்கே தனித்து நின்று செயல்படுவோம் நினைக்கிறோமோ அந்த நாள் முதல் கொண்டே அவனுக்குள்ள இருக்கிற காரியங்களை நாம பார்த்து கொள்ள முடியும். அவனால நிச்சயமாக அவனுடைய பெருமையான காரியங்கள் அல்லது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற காரியமாகத்தான் அது காணப்படும். If you keenly look after the people who are saying that I live alone, I'll do it, then you can see that all these prideful boastful உலக things சரித்திரம் அதை started to காட்டுகிறது. work out. The history ஹிட்லர் also says தனித்து the same. நின்னாரு, சர்வதிகாரி என்ற பேர் தான் வந்தது. So Caesar also, he was stand alone, then he புரியுதா? became a ஆண்டவர் அப்படி dictator. படைக்கல. God doesn't அப்ப இன்றைக்கு create சபை like that. என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய நிலையை நல்லா புரிந்து கொள்ள So வேண்டும். church, what we need to understand is we need to understand about the concept of family. தேவ குடும்பத்தில் இணைக்கப்பட்ட நிலையை தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வெளிப்பாடை பெற்றவர்களாக வாழ வேண்டும். So everybody, we need to understand about the concept of family as God has created. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 Corinthians chapter 12 verse 12 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் If you turn your Bible to 1 Corinthians chapter 12 verse அங்க 12, இப்படியாய் சொல்லுகிறது, there it says like this. சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். Just as a body, the one has many parts, but all its many parts from one body, so it is with Christ. ஆமென். இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் அருமையாக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தனித்தனி அவயங்களாக நம்மை எப்படி அவருடைய சரீரத்திலே இணைத்து வைத்திருக்கிறார், எப்படி இணைத்து செயல்பட வைக்கிறார் என்பதை அழகாக என்ன செய்கிறார், உபதேசிக்கிறார். God revealed to Paul, and he writes in 1 Corinthians, you can see that how God created as many parts of the body and how he joined as one body. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க எப்போ ஆண்டவருக்குள்ளாக மறுபடி பிறந்தீர்களோ, The moment you need to understand this moment when you receive Jesus Christ as a savior, at the moment அந்த நாளிலே நீங்க கிறிஸ்துவினுடைய சீஷனாக அல்லது கிறிஸ்துவனாக நீங்க பிறந்திருக்கலாம், உண்மைதான். and that time you become as a Christian or you become as a disciple of a Christ. ஆனால் அத்தோடு கூட அது முடிகிற ஒரு காரியம் அல்ல. But it doesn't stop over there. அந்த இப்போ உலகத்தில் ஒரு குழந்தை எப்படி இந்த பூமியில பிறப்பதை போல அது ஒரு அனுபவம். It's an experience that in the worldly life how a child gets birth. ஆனா அதே நேரம் அடுத்த ஒரு நிலை இருக்கிறது. At the same time there is a next step for ஆண்டவர் him. கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளை, There is one other important commandment that God நான் has given to us. கிறிஸ்துவுடைய சரீரத்தினுடைய அங்கமாக இணைவதற்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம், இயேசுவோடு கூட மரித்ததுக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு ஒரு சபையிலே அல்லது ஒரு என்ன சொல்வது, ஒரு லோக்கல் சபையிலே நாம் அங்கத்தினராக நாம் என்ன செய்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். So before that we need to be baptized in Christ, and then we will be in a part of a church or local community church somewhere. அப்படி நீங்க ஒப்புக்கொடுக்கும் பொழுதுதான் நீங்க கிறிஸ்துனுடைய சரீரத்திலே அவயமாக செயல்பட ஆரம்பிக்க முடியும். Only when you surrender like that and started to enter into a church, that's where you will become as a part of a body. இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், Today very important thing we need to நாம் understand. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டாலும், Even though whichever country you may be belong to, but still you உலகளாவிய accept ரீதியிலே Jesus Christ. ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கும் பொழுது கிறிஸ்துனுடைய சபையிலே நாம்
பிறந்திருக்கலாம். So even though if worldly concept we would have been received the Christ ஆனா as புதிய God the ஏற்பாட்டு birth. சத்தியத்திலே பாத்தீங்கன்னு சொன்னால் more than 50 times வந்துட்டு அங்கே சபை என்று குறிப்பிடும் போதெல்லாம் என்னத்தை குறிக்கிறது சொன்னால் லோக்கல் சபை, அதாவது அந்த தேசத்திலே அந்த பட்டணத்தில் இருந்த சபையை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி மற்ற அப்போஸ்தலர்களும் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். In New Testament you can see many of the apostles who were mentioned the church, they were referring to the church that is in the local part where the church they gather. ஒரு ரெண்டு இடங்களிலே இருக்கிற உலகளாவிய சபையில நான் பிறந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் இருக்க முடியாது, நீங்க ஒரு அனாதையை போல தான் இருப்பீர்கள். But if you're saying that I belong to the worldly concept of worldly church as one church, then you will become like an orphan, you will live alone. இதை நல்லா உங்களுக்கு புரிய வைக்கும்படிக்கு நான் சொல்ல I விரும்புகிறேன். just want to explain to you even ஒரு more குழந்தை better. ஒரு பிறக்கும் போது இந்த பூமியில ஒரு மனுக்குலத்துல ஒரு மனிதனாக மனுஷியாக பிறக்கிறான், உண்மைதான். When a child gets birth, they get the birth in the world. ஆனா அந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு பெற்றோர் வேணும், After they get birth, அல்லது you know வளர்ப்பு that தாயோ வளர்ப்பு பெற்றோரோ இருக்க they வேண்டும். need a parent, like even a அந்த parent. வளர்ப்பு தாயோ வளர்ப்பு பெற்றோரிடத்திலே அந்த குழந்தை வளரும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு பரிபூர்ண ஒரு வளர்ச்சியை கொண்டு வர When முடியும். the child was growing along with the parent or the carer, only then the child will have அப்படி a quick இல்லாத growth. பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்குமோ அதே நிலை தான் நான் உலகளாவிய சபையில பிறந்திருக்கிறேன் என்று எந்த சபையிலும் அங்கமாக மாறாமல் இருக்கிறவருடைய நிலை. So people are saying that I don't belong to any particular church, I belong to the whole church, that is a worldly church, then they will become like that. நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Hope you could நான் understand. இந்த what I'm சபையில saying. இருக்கிறதுக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடத்துல பேசல. I'm not trying to speak that you need to be staying in நீங்க this இந்த church. சபையில இருந்தாலும் சரி, நீங்க எந்த தேசத்துக்கு ஒரு பர்பஸோடு உங்களை ஆண்டவர் கொண்டு போனாலும் சரி, Whether you belong to this church, coming to this church, or you going to any other country, that's எங்க fine. போனாலும் போகிற இடத்துல எங்க லோக்கல் சர்ச் இருக்கோ அந்த சர்ச்சோட நீங்க இணைக்கப்பட்டே தீர வேண்டும். Wherever you go to there, like whichever is the local church, you just be joined to நீங்க that church. இணைக்கப்படாத பட்சத்துல If you are not joined to எஸ் that நீங்க church, ஒரு அவயமாக இருக்கிறீங்க தான். you are the part of church, that's right. இயேசு Body. கிறிஸ்துவின் சரீரத்துல மேபி கண்ணா இருந்திருக்கலாம், காலாக இருந்திருக்கலாம், கையாக இருந்திருக்கலாம். In part of Jesus Christ's body, you could be eye or ear, something. ஆனா அது பிளட் அதுக்குள்ள ஓடுகிற அளவுக்கு நீங்க இணைக்கப்படணும் But பாருங்க. you need to be connected with the body so that the நீங்க blood ஒரு flows to துண்டிக்கப்பட்ட the அவயமாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. You cannot be an arm or anything that has been disconnected. துண்டிக்கப்பட்ட அவயமாக இருந்தால் நாளடைவில் அது என்ன செய்யும்? டெட் ஆயிரும், அது இறந்து போய்விடும். If a part of a body has been amputated, then what will happen? அது It will சரீரத்தில் die. இணைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் தான் அதுக்குள்ள பிளட் என்ன செய்யும்? ஃப்ளோவா போகும்போது அதனுடைய உயிரோடு அது என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். Only the part of the body is connected with the body, only then it will be alive. வேதத்தில் கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. Colossians chapter 2 verse 18. Colossians chapter 2 verse 18. வாசிங்க. போதும் நிப்பாட்டுங்க. Do not let anyone be delight in false humility. No, wrong. Colossians chapter 2 verse 18 இருக்குதா? கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். Verse 19, they have lost connection with the head, from whom the whole body is supported and held together. இப்போ இந்த வசனத்திலிருந்து அழகாக பவுல் விளங்க பண்ணுகிறார் அதை. So from this passage, Paul is explaining to us clearly. என்னவாம்? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு And we are joined and supported. தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் அப்படின்னு சொல்லுகிறார். And grows as God causes it to grow. இப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய குடும்பத்தில பிறக்கும் போது நீங்க ஒரு அவயமாக இணைக்கப்படுறீங்க, உண்மைதான். So when you get birth as a Christian, you will be joined together in the church. இப்போ நான் இணைய மாட்டேன் என்று சொல்லுகிறவருடைய நிலையை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. So the people who are saying that I will not join together in எனக்கு a local தலை church. வேண்டும், எனக்கு தலை வேண்டும், I want a head. அந்த தலையோட நான் இணைக்கப்பட்டிருக்க விரும்புறேன். I want to connect with the head. நான் சரீரத்தோட இணைக்கப்பட விரும்பல. I don't want to connect with the body. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். ஒரு கை மட்டும் தனியே தொங்கி கொண்டிருக்கேன்னு வைங்க, அது சரீரத்தில் இணைக்கப்படாம. Just imagine that if the body is a part of a body is not ஒவ்வொரு connected to the body. உறுப்புகளையும் ஆண்டவர் அழகாக எங்க எதை எந்தெந்த பாட்டை எங்க வைக்கணுமோ
அது அவர் தேவ திட்டத்தின்படி அருமையா வைத்திருக்கிறார். God has planned very well, and where he wants to plan and fix each parts of the body. நீங்க He planned சரீரத்துல it very இணைய well. மாட்ட ஸ்ட்ரைட்டாவே தலையில தான் இணைவீர்கள் என்று சொன்னீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்க தலைக்கு மேல ஒரு கை மட்டும் தொங்கி கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? Just imagine, I won't be connected with the body, but still I will be connected with the head. நீங்க Then தேவ imagine the hand திட்டத்துக்கு விரோதமாக அப்படி இணைக்கப்பட முடியாது. You cannot be joined like that against God. நல்லா நினைத்துக் கொள்ளுங்க, மிதமிஞ்சிய விதத்துல நீங்க ஆவிக்குரிய காரியங்களை நீங்க இப்படி ஜட்ஜ் பண்ணி திங்க் பண்ண போனீங்கன்னு சொன்னால் தேவ திட்டத்தை நீங்க புரிந்து கொள்ளாதவர்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள If முடியும். you started to overthink and then started to explore all these kind of things, then you are going away from the God's will. எல்லாவற்றையும் ஆண்டவர் அருமையாக ஒரு சரீரமான சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்த திட்டத்தின்படியே உருவாக்கி வைத்திருக்கிறார். God designed everything, pre-planned everything, and decided this is how the church should be. இன்றைக்கு எனக்கு தலை வேண்டும் சரீரம் வேணாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, If you say that I want only the head, I don't want the body, அது யாரை பாதிக்கும் என்று சொன்னால் then whom it going to be the problem? கிறிஸ்தியஸை பாதிக்கும். It will create a problem for the அவர் Christ. சொல்றாரு அவர் தலை தான், உண்மைதான். He is a head, that's right. ஆனா அவருடைய சரீரத்தை நீங்க வேணான்றீங்க. But you are saying that he is, I don't want his இன்றைக்கு body. சபைக்கு விரோதமா பேசுனீங்கன்னு சொன்னா தேவனுடைய கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு விரோதமா நாம பேசுறோம். If you are speaking against the church, that means you are speaking against the எனக்கு Christ's அவருடைய body. இப்ப எப்படி இருக்குன்னா என் வைஃபை பிடிக்காது என் பாஸ்டரை பிடிக்கும்னு சொன்னா எப்படி இருக்கு எனக்கு? Just if நான் I say, ஹாப்பியா பண்றீங்க. do you say that like I don't like my wife, but still I like my நிச்சயமாக நான் pastor? ஹாப்பியா இருக்க முடியாது. ஏன்னா நானும் அவளும் சேர்ந்து தான் ஒரே மாம்சமா இருக்கிறோம். Because I don't like that, because the இதை reason தான் is that we ஆண்டவர் both are சொன்னாரு. same body. பவுலுக்கு இதை தான் சொன்னாரு. Paul also say the same thing. பவுல் தேவ ராஜ்யம் செய்றேன் தேவ சித்தம் செய்றேன்னு சொல்லிட்டு என்ன செய்தார்? சபையை துன்பப்படுத்தின போது ஆண்டு சொன்னார், நீ முள்ளில உதைக்கிறவனுக்கு கடினமாப்பா, நீ என்னதான் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி சொன்னார். So Paul said to Paul, so God said to Paul, he says, you are trying to do something favor for me, but you are not doing it. You are pricking me. வெரி இம்பார்ட்டன்டாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. Very important thing we need to நாம் understand. ஒருபோது எந்த சபையை குறித்தும் நாம தூசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது கிறிஸ்துனுடைய சரீரம். Never அவ்வளவுதான். ever we shouldn't blaspheme any of the church, because the church is the body of Christ. நீங்களும் நானும் ஜட்ஜ் பண்ணுவதற்காக ஆண்டவர் அதை ஏற்படுத்தல. அதுக்காக ரத்தம் சிந்தி அவர் விலைக்கிரியம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அது ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை, அந்த சபை, இந்த சபை என்று சொல்லி எல்லாம் நீங்க ஜட்ஜ் பண்ணுவதற்காக ஆண்டவர் அதை என்ன செய்யல, ஏற்படுத்தல. God shed his blood and purchased this church, so you cannot judge. You cannot say that is there a spirit or is no nothing. You cannot judge. You are not there to judge. மற்ற சபைகளை குறித்தோ மற்றவர்களை குறித்து ஜட்ஜ் பண்ணுவதற்காக ஆண்டு நம்மளை உருவாக்கல. நாம ஜட்ஜ் பண்ணணும் என்று சொன்னாலே நம்ம ஒரு பக்தி உள்ளவர்களாக வளர முடியும். God hasn't called us to judge all other churches or all other people. If you judge yourself, then we will be on the right path. So நான் தேவனுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன். So I am God birth in the God's family. ஆமென். நான் ஒரு லோக்கல் சபையிலே சரீரத்திலே இணைக்கப்பட வேண்டும். So we should be joined in a local church. நான் விசுவாசிக்கிறவனாக மாத்திரமல்ல, It's not only the person I have faith. அவருடைய அங்கமாக இணைக்கப்பட்டு தேவனுக்காய் செயல்பட வேண்டும். I need to be a part of his body and be active. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி சிருஷ்டித்தாரோ அது அந்தந்த வேக்குகளை ஒவ்வொரு அவயங்களும் செய்து கொண்டுதான் இருக்கு. So every part of the body, for what reason God fixed in this body, every part should do its work. அது ஒர்க் பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவீங்க? டாக்டர்ட்ட போய் செக் பண்ணணும். If your part of Yes, your sir, body is not work working, ஆகல. then you need to reach out to the doctor and consult with the doctor saying that why it's ஏதாவது not அவயம் working. ஒர்க் ஆகலண்டா, உங்களுடைய அவயம் ஒர்க் ஆகலண்டா நீங்க என்ன செய்வீங்க? Imagine if there is a particular part of your body is not working சந்தோஷமா properly, விட்டு திருப்பீங்களா? will you be happy and leave it alone? யாரு சந்தோஷமா ஓகே பரவாயில்ல ஒர்க் ஆகல பரவாயில்ல இருக்கட்டும், Who will do that? ஒரு Like, பக்கம் I'm அது so இருந்துட்டு happy. போகட்டும், Let it be like that. யாராவது இருப்பீங்களா? Will anyone say like that? நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this. உங்களுடைய சரீர அவயம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் சபைக்குள்ள நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். Every part of your body, how it works, same way when you joined as a church, everybody should work like that. நீங்க யாரும் பார்வையாளர்கள் அல்ல. No one is a spectator. பார்வையாளர்கள் எப்பவுமே ரிசீவரா மாத்திரம் தான் இருப்பாங்க. So all the spectators always they receive ஆனா things. நீங்களும் நானும் அவருடைய அவயத்தில் அங்கமாக இருக்கிறோம், நாம பங்காளர்களாக இருக்கிறோம். But we are all a part of his body. We work together. சோ நானும் நீங்களும் ரிசீவர் அல்ல, நான் என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து போற ஆள் அல்ல, நான் கிவராக மாறுறேன். So it's not that I am a spectator, just receive it. I should be a giver. புரியுதா? நான் ஏதோ ஒரு விதத்துல தேவராஜ்யத்துக்காய் கொடுக்கிறவனாய் செயல்படுகிறவனாய் மாறுகிறேன். Somehow for the kingdom of God I need to give something for the Lord. சரி, இப்போ நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Before that I just want to highlight 3 important ஏன் things and then தேவனுடைய pray. சபையில குடும்பத்துல பிறப்பது அல்லது குடும்பத்துல இணைவது அவசியம்? Why it's important that we need to be joined
joined in God's family or get birth. முதலாவது ஒரு காரியம் First thing is, என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் இணைவது என்பது what I say is when you join என்னை together as a ஒரு family, உண்மையான விசுவாசி என்பதை அடையாளப்படுத்துகிறது. when you join that realize that gives us the I am a true believer. John chapter 13 verse 35 ல சொல்லுகிறது, John chapter 13 verse 35 says, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். John chapter 13 verse 35 it says, by everyone will know that you are my disciple if you love one another. கலாத்தியா புத்தகம் chapter 3 verse 28 ல வாசித்தீர்கள் என்று சொன்னால், So Galatians chapter 3 verse 28 it says, அங்கே சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் there இருக்கிறீர்கள். is neither Jew or Gentile, neither slave or free, neither there is male or female, for you all one in Christ Jesus. இப்போ நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும்போதுதான் நீங்கள் உண்மையான விசுவாசி என்பதை அடையாளப்படுத்த முடியும். In Christ, when you join together and become as a family, only then you will be called as a true believer. அது எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, If you ask me the question how you say, அதைத்தான் இந்த இடத்துல கலாத்தியர்ல அவர் சொல்லுகிறார். that is what in Galatians he என்னது says. யூதர்கள் என்று சொல்லி அங்க ஒரு செப்பரேட், There is a people called Jews கிரேக்கர் என்று ஒரு and செப்பரேட் இருந்தது. there was a Greek அடிமையை people. பார்க்கிற விதம் வேற, The people treat their சுயாதீனனா slaves. இருக்கிறவங்களுடைய லெவல் வேற, People who are free they will treat ஆணாதிக்கம் them. பெண்ணாதிக்கம்னு சொல்லி வித்தியாசம் பார்க்கிற But there is a காலம் distinction இருந்தது. between the male and female. இப்போ சபைக்குள்ள பிறந்துட்டா When you get born அங்க in church, ஒன்றாய் இருக்கிறோம். we all are together. அங்க ஒன்றாய் இணைத்து வைத்துட்டாரு. God has made us together. இப்போ அங்க ஒன்றாய் ஒரு குடும்பத்துக்குள்ள பிறக்க வச்சிட்டாரு. And God has made us to get birth in a அப்ப அங்க family. நான் இணைந்து இருக்கும்போதுதான் நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய சபையில அவருடைய சகோதரனாக மாறுகிறேன் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும். So when you are joined together being like that, only then other people will understand that I am a fellow brother. ஏன்னு சொன்னா ஈஸியாக இணைய முடியாது பாருங்க. Because it's not easy to join like இந்த that. காலகட்டத்தை விட அந்த காலகட்டத்தில் இன்னும் கொடுமையா இருந்திருக்கு. Rather these days, those days are so hard. ஏன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சுயாதீனன், அங்க அடிமை இருக்குது. அடிமையோட ஒரு எஜமான பக்கத்துல உட்கார்ந்து ஆராதிச்சா எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல? Those days they were slaves. முடியவே முடியாது. Imagine how the master will make the slaves to sit together and worship. யூதன் ஒருபோதும் புறஜாதியோட என்ன செய்ய மாட்டான், ஐக்கியம் கொள்ளவே முடியாது. Never Jew can join with a Gentile and worship the Lord. அவங்க இணைஞ்சிருக்கிறத பார்த்தா இவங்க கிறிஸ்தவங்க, When they are joined together, அவங்க that is what they கிறிஸ்தவங்களா say. மாறி இருக்கிறனால தான் எப்படி இருக்காங்க, இணைஞ்சிருக்கு. அதுதான் அந்த நாட்களில் இருந்த உபத்திரத்துக்கே பெரிய காரணம். So because they were Christian, they are joined together. That's the reason. என்னடா நாம வித்தியாசத்தை படுத்தி உலகம் வித்தியாசப்படுத்தி அவங்கள தாழ்த்தி ஒண்ணா பார்க்கக்குள்ள இந்த கிறிஸ்துவங்க சொல்றவங்க ஒரே குடும்பம்ன்றாங்க, ஒரே பிள்ளைகள்ன்றாங்க. இந்த பார்வை தான் அவர்களுக்கு விகற்பமாக இருந்தது. When the whole world was rejecting having the separation and distinction, and only the Christians they have together, they will be together and they say we are a fellow brothers. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. Just we need to understand. நாமெல்லாம் அடிமைகள் என்ற லெவல் எல்லாம் இந்த இடத்துல யாரும் இல்லை. We are not like slaves. நம்மள்ட்ட இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குதான்னு கேட்டா இருக்கத்தான் செய்யுது. If you ask me the question, we என்ன சேலஞ்ச் சொன்னா, what are the challenges? தேவ சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are joined together நீங்க as a உண்மையான family. விசுவாசியா இருந்தா, If you are a true believer, நீங்க உட்காரும்போது ஊர் அடிப்படையில் உட்கார மாட்டீங்க. when you sit together, you won't sit alone with காசு your people. அடிப்படையில் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்க மாட்டீங்க. You won't have your fellowship with your நான் இப்ப language பேசுறது people. பிராக்டிகலா I'm பேசுறேன். just speaking very ஏன்னா நான் plainly. ரோமர் காலகட்டத்தில இருந்து பேச முடியாது. Because I அத can't speak பேசினா from the உங்களுக்கு ஏதோ Roman speaking. ஞானியான வார்த்தை ஏதோ பேசுற மாதிரி தெரியும். And if I speak, then you will be thinking about நான் the சொல்றேன் wise உங்களுக்கு people. புரியுதல்ல? What do you understand? சத்தியத்தை Do you புரிந்து understand? கொள்ளுங்க. Just understand the truth. சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள சில காரியங்கள் உள்ள பிடிச்சு வச்சு இருக்கும். So people who are in the church, there is something that others stick on என்ன to them. உண்மை உள்ள விசுவாசியா நான் மாறணும்னா, Because if I want to become a true believer, இன்றைக்குமே சில பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வந்து விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு போகும்போது கொஞ்சம் அவங்கள விட தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொன்னா போய் சாப்பிடாத கூட்டங்கள் இன்றைக்கு இருக்குது. நான் சொல்றேன் born again கிறிஸ்டியன்ல இருக்கிறாங்க. so there are people who fellow brother, if they go to their home, they won't have their food over there because they treat them like that. நான் சொல்றேன் அவங்க still people are like இன்னும் that. சரீரமான சபையை குறித்து அவர்களுக்கு சரியான வெளிப்பாடு இல்லை. They don't have a clear understanding of the revelation about the church of அப்படி God. வெளிப்பாடு இருந்தது என்று If சொன்னால் they have the right revelation, அவங்களோட மனநிலை மாறியே தீரணும். their mindset should be changed. இணைக்கப்பட்டவர்களால என்ன செய்ய முடியாது, உங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட முடியாது. If people are joined together as a family, they cannot distinguish நான் கிரேக்கன் என்றோ நான் யூதன் என்றோ மேன்மை பாராட்டுவதற்கு தகுதி இல்லாம போய்விட்டது என்று சொன்னால் என்னை ஆண்டவர் அவருடைய சரீரத்திலே ஒட்ட வைத்துட்டார், இணைச்சிட்டார், அவ்வளவுதான். There is no way that you can say, boast yourself and say I am a Jew, I am a Greek, because God has made you joined with the family. அப்ப என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாமே என்னத்தை வெளிப்படுத்தும்னு சொன்னால் நான் ஒரு
ஒரு உண்மையுள்ள விசுவாசி அல்லது கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அங்கமாக இணைக்கப்பட்டேன் என்ற அந்த நிலையை காட்டுகிற வாழ்க்கையில தான் அந்த ஃப்ரூட்டை காண்பிக்க So முடியும். all your sight and thought, everything will be, what do you think is, I am a part of a family. I joined along with the family. இன்றைக்கு உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். Today you need to இப்படிப்பட்ட retrospect. செயல்கள் நான் விசுவாசிக்கிற உங்கள்ட்ட இல்லைன்னு நான் நம்புறேன். I believe completely you don't have such kind of activities. ஆனா அதுல இன்னும் ஆழமாக அதை வளர்த்துக் கொள்ளுங்க. But you need to grow. பார்த்து பழகாதீங்க. You don't see them and then have நான் this சொல்ற kind of புரியுதா? fellowship. பார்த்து பழகாதீங்க. Don't see them நீங்க and then have. இணைக்கப்பட்டிருக்கிறீங்க என்ற உணர்வோடு எல்லாரையும் ஈக்குவலாக சேர்த்து பழகுங்க. So you should remember that I'm joined together as a family and then treat them accordingly. ஏன் சொன்னால் நான் தனித்து அல்ல கூட்டாய் வாழ அழைக்கப்பட்டவன். So I'm not called to be alone. God has called me to be ஆண்டவர் அதுக்காக together. என்னவெல்லாம் செய்திருக்கிறாரு. God has did many things for that. ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? Very important thing, God, before he go to அவருக்கு the cross, தெரியும் இப்படி ஒரு சந்ததி ஒன்று பிறக்கும். he knows very well that அது will be a இந்தியாவில generation இலங்கையில இருந்து பிறக்கும். and there will be a generation comes இவனுங்கள் from எல்லாம் India and ஒன்று சேர Sri Lanka. மாட்டானுகள். They want to get ஊரை be வச்சு together. பிரிப்பானுகள். They will separate themselves with நான் their பொய் சொல்றேன்றீங்களா? Are you- அவருக்கு அப்ப தெரியாதுன்றீங்களா? He knows நிச்சயமா அவருக்கு தெரியும். பிறகு நாமெல்லாம் பிறகு முன்பாக அவருக்கு தெரியும். before we get birth he இந்த knows கூட்டம் நம்ம everything. சபைக்குள்ள வந்துட்டா If that kind of நம்ம thing comes சரீரத்துல இணைச்சிட்டா if they come into நம்மட join நாமத்தை together, தூசிக்க வச்சிருவானுங்க. and they will be cursed அதுக்காக அவர் ஒரு names. பிரேயர் எடுத்தாரு. So he made a என்ன prayer. பிரேயர்? யோவான் புத்தகம் 17ல சொல்வார். In John chapter 17 என்ன he made a சொல்லுவார் prayer. தெரியுமா? You know what he says? பிதாடத்துல அந்த இடத்துல வேண்ட ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான பிரேயர். Important prayer he prays பிதாவே to the நான் Father. உங்களோட நாம எல்லாம் எப்படி ஐக்கியமா இருக்கோமோ அதே மாதிரி என்ன செய்யணுமா? அவர்களும் நம்மளோட கூட ஐக்கியமா இருக்க அந்த வார்த்தை அந்த ஜான் சாப்டர் 17ல இருக்கிற அந்த பிரேயர் ஆண்டவருடைய பிரேயர்ல அது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மகுடமான ஒரு பிரேயர் அது. So he was giving this prayer, very important prayer. He says, as I abide with you, let people also abide in me. எப்படி நான் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம் How I need to be abide in you. அதே போல இந்த சரீரமான சபை இந்த என்னை பின்பற்றுகிற சீசர்கள் என்னுடைய சரீரம் என்ன செய்யணும்? ஒன்றா இருக்கணும். My church, my believers, my disciples, they also should be அந்த together. பிரேயரை நீங்க பிரேயர்லெஸ்ஸா மாத்திராதீங்க. பவர் இல்லாத ஒரு பிரேயராக ஆண்டவருடைய பிரேயரை மாத்திராதீங்க. Don't change that prayer as a powerless prayer. புரியுதானே? அவருடைய பிரேயரை கனப்படுத்துங்க. You need to honor the prayer. புரியுதானே? அந்த Hallelujah. எண்ணங்கள் மாறட்டும். Let our thoughts change. நான் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். So I'm get birth in my நான் ஒரு family. இணைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பர்பஸோட வச்சிருக்கிறாரு. I'm joined together. If you are joined, there is a purpose for நான் you. இருக்கும்போது இந்த இணைக்கப்பட்டிருக்கிற நிலை என்பது மிக மிக அவசியம். When you are joined together, then your status is very important. சரியா? நான் சொல்றத புரிந்து கொள்ளுங்க. இதே இது நீங்க தனி நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிடிச்சிருங்க ஆள வந்து. So if you are alone, you need to understand this. சோ இந்த காரியத்தை நீங்க ஆழமாக பாத்தீங்கன்னு சொன்னா If you consider very deeply, இந்த காலகட்டத்துல நாம இன்னும் அவதானமாக விழிப்புணர்வுள்ளவர்களாக செயல்படணும். in these days we should be very cautious and be alert on these things. இரண்டாவது காரியம் Second thing is, இரண்டாவது காரியம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை இது நமக்கு காண்பிக்கிறது. so second one, it shows a very important thing. இந்த சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு சபை அவசியமாக உதவி செய்கிறது. Church is very essential so that it will help me to not to be selfish and have a selfless life. இப்போ நாம தனியா வாழக்குள்ள நம்ம செல்ஃபிஷா தான் வாழுவோம். When we are alone, we live a selfish life. ஆனா கூட்டா வாழும்போது நீங்க அப்படி வாழ முடியாது. When we are together, you cannot be a மேரேஜ் selfish பண்ணும் person. வரைக்கும் நீங்க எதை செய்தாலும் என்ன செய்திருப்பீங்க? எனக்கு எனக்கு எனக்கு. Until you get married, how you would have done it, everything for you. மேரேஜ் பண்ணின உடனே கொஞ்சம் வைஃபை நினைப்பீங்க. After you get married, பிறகு you will think குழந்தை about, பிறந்த பிறகு after you get ஃபுல்லா the ஃபோக்கஸ் child, குழந்தைக்கா children, நினைப்பீங்க. after you got the children, you கொஞ்சம் will think about மெச்சூரிட்டி the கொஞ்சம் children. வயசாகும் போது என்ன செய்ய ஆரம்பிச்சிரு? உங்களுடைய முழு ஃபோக்கஸும் குழந்தை மேல தான் அதிகமா When போகும். they grow, after that you will have the full focus on இந்த your children. குடும்பம்ன்ற நிலை அதுதான். That is the அந்த family. சுயம் என்றதை இல்லாமக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் தேவனுடைய சபை. If the selfishness should go away, then the family is the best place. அந்த நோக்கத்தோட தான் சபையில உங்களை வச்சிருக்காரு. For that notion, God ஆனா kept you in this அதுக்குள்ள family. வந்திருந்தாலும் எனக்குள்ள சுயம் போகலன்னு சொன்னா Even after you come as a family, still if you have that kind of கொஞ்சம் ஆராய்ச்சி selfish, பார்க்கணும். then you need to நான் இந்த introspect சுயத்தை and see. குறித்து நினைச்சு கொண்டிருக்கக்குள்ள சடன்லி கேமராவை பார்த்து கொண்டிருந்தேன். So when I was thinking about the selfish, I was noticed camera. கார் பார்க்க பார்த்தேன். I was thinking about the car park. சில பேர் கார் பார்க் பண்ணதை வச்சு அவங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்கன்றது தெரியும். Some people, when they park the car, you will understand that how selfish they are. அந்த கார் பார்க்கும் பண்ணும்போது இன்னொரு கார் பார்க் பண்ணுவாங்க. இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் இடத்தை கொடுத்து நம்ம அதுக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணா நல்லா இருக்குமே என்று
நினைச்சா So if you think that, கொஞ்சமாவது that if you சுயத்தை do a little சாகடிக்கலாம் bit so இல்லையா? that other people can நான் come. சொல்றேன் இதெல்லாமே நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய So காரியம். all these things are things we So need to very learn. important. Very important. அதாவது ஒரு குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல குடும்பம் என்று வரும்போது நான் அப்படின்றது என்ன செய்யணும், எல்லா விதத்திலும் மாற்றுவதற்கு ஆண்டவர் இங்க வச்சுதான்ப்பா நமக்கு கற்றுத் தர்றாரு. So as a family, when you join together, God helps us to learn all these kind of selfless things in the church. யாரும் டிஸ்கரேஜ் ஆயிராதீங்க. Don't be discouraged. திருவிந்து நீங்க எடுங்க. You need to take ஆனா the சேஞ்ச் communion. பண்ணுவோம் அவ்வளவுதான். But let us change. நெக்ஸ்ட் டைம் அந்த தாட்ஸ் வந்ததுன்னா அதை மாத்திக்கொள்வோம். So if next time you இல்ல have the மற்றவங்களும் thoughts, பாக் then you பண்றதுக்கு need ஏற்ற to மாதிரி பண்ணுவோம்னு நினைச்சிடணும். think that we need to pass the எந்தெந்த heart. காரியத்துல எல்லாம் நம்முடைய சுயத்துக்குரிய செயல்கள் இருக்குதோ ஒரு குடும்பம் என்று வரும்போது அதுல நான் என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணி அந்த சுயத்தை மேற்கொள்ள பழக So வேண்டும். whichever way we can overcome all these kind of selfish, let us practice this and overcome that. இப்போ நமக்கு தெரியும் ஜான் சாப்டர் 3 verse 16 மனப்பாடமா தெரியும். We know that John chapter 3 verse 16. என்ன everybody வசனம் know சொல்லுகிறது? what the word of God says. ஆ? ஆ ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பள்ளிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இது எல்லாருக்கும் மனப்பாடம். Everybody remember that. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா? Everybody love that as ஆனா well. ஃபர்ஸ்ட் ஜான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 3 verse 16 எடுத்துருங்க. Same way, first turn your Bible to first John ரெண்டுமே chapter வெரி 3 இம்பார்ட்டன்டான verse ஒரு 16. காரியம். Both are very important. வாசிங்க. எங்கப்பா மைக் எடுத்தவர் மைக்கை வச்சிட்டாரோ? எடுங்க, எங்க இருக்கு மைக்? This is how we know what love is. வைக்கா இல்லையா? Jesus Christ laid down his life for us, and we ought to lay down our lives for our brothers and sisters. என்ன சொல்லுது? What it says, அங்க தேவனுடைய அன்பு ஜான் சாப்டர் 3 verse 16ல ஒரு சுயநலம் இல்லாமல் வெளிப்பட்டதை காண்பிக்கிறது. so in John chapter 3 verse 16 it shows the God's love is selfless love, it is for ஆனா everyone. ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 3 verse 16ல சொல்லுகிற காரியம் First John chapter 3 verse 16 it அங்க says, வெளிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த அன்பு என்ன செய்யணும், காண்கிற சகோதரனுக்காக நாம மறிக்கிற அளவுக்கு, அங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. சும்மா கையை கொடுக்கலன்னு சொன்னாலே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. just imagine, but in this verse it says we have to lay down our lives for என்ன fellow உயிரை brothers and கொடுக்கிறதா? sisters. Just even sometimes shaking அப்படி hands is, கொடுத்துருவோமா நாங்க? we will give our life, is அப்ப it? இணைக்கப்படல, Then you are not joined together. அங்கமாகல. You are not in a part. நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க பாப்போம். Just imagine, just think about that. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல ஆழமா பாருங்க. நம்ம கிறிஸ்துனுடைய அன்பை எவ்வளவு மேன்மையாக ஜான் சாப்டர் 3ல இருந்து அதையே நாம தியானிக்கிறோம். So you need to think this word even more deeper. We always think about the first John. அதே புத்தகத்தை எழுதினவர் தான் இந்த நிருபத்தில நமக்காக இந்த வசனத்தை எழுதி வச்சிட்டாரு. And the same way this verse also written for us. அதே யோவான் எழுதி இருக்கிறார். Same John has written this. அவருக்கு தெரியும் அதனுடைய மேன்மை எப்படிப்பட்டது. He knows the greatness of அப்போ ஒரு இந்த சுயம் சாகடிக்கிற நிலை என்பது மிக மிக அவசியம். So the self should die. That is very very important. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் நம்ம கசப்ப வெறுப்ப உள்ளுக்குள்ள வச்சிருந்தா, For the little things, if you carry the hatred within you, காண்கிற பக்கத்துல இருக்க சகோதரனுக்கு ஜீவனை விட்டுருவீங்க. do you give your life for the fellow brother who you see? சின்ன ஒரு காரியம் பேச்சு பேசினாலே அதோட சபைக்கு வரமாட்டேன். So even if a little word hurts them, they say like, I won't come to the church. பாஸ்டர் கை கொடுக்கலன்றதுக்காக சபையை விட்டு நின்றவங்களே இருக்கிறாங்க. There are people, pastor didn't shake my hand, for that reason they left the church. இருக்கிறாங்க. There are நான் people like சொல்றேன், that. நிச்சயத்தை பேசுறேன். I'm just saying the fact. ஆனா இந்த வசனம் சொல்லுது, But the word says, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி லெவல பாருங்க, you can see the maturity level of சாகுற அளவுக்கு நமக்கு அதுக்கு கடனாளியா இருக்கிறோமா we சகோதரனுக்காக. are dead for a அதே fellow யோவான் brother தான் to அவர் die. சொல்றாரு, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாம காணா தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? Same John is saying that when you don't love your fellow brother whom you see, how you love your father God? இதெல்லாமே நம்ம வந்துட்டு சும்மா ஏதோ ப்ரீச்சிங் வந்து கேட்டுட்டு போறது இல்ல, நீங்க உள்வாங்கி கொள்ளணும். It's not like one of the preaching that you receive and then just like go like சும்மா that. No, உங்களை you need ஆண்டவர் to take it இணைச்சிருக்கிறார் என்று inside. சொன்னால் நீங்க சாதாரணமாக அப்படியே இருக்கிறதுக்காக அழைக்கப்படல, உங்களுக்குள்ள இருக்கிற சுயங்கள் சாக வேண்டும். When God made you join together like that, it's not be like a selfish person. Yourself should die. உங்கள் சுயத்தை சாகடிக்க கூடிய நிலைக்காக நேராகத்தான் ஆண்டவர் அவருடைய திட்டத்தோடு உங்களை சரீரத்தில் இணைச்சு வச்சிருக்கிறார். So God has made you join together in this family for a purpose. All yourself
should die. ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால கழுவி நம்மளை அவருடைய சரீரத்தில் இணைத்து வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான சரீரமாக நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். God has washed us with his blood and he made us perfect and as a holy person. இன்றைக்கு இந்த சத்தியத்தில் இருக்கிற நமக்குள்ள சுயம் என்பது இருந்து கொண்டே இருந்துன்னு சொன்னால், நீங்க சரீரமாகிய சபைக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்க இணைக்கப்பட்டவர்களாக இல்ல, நீங்க ஒரு பார்வையாளர் மாத்திரம் தான் சபைக்குள்ள இருக்கிறீங்க. If you have this kind of selfish character, then you are not part joined together as a family, but you are a spectator in a இப்போ family. நீங்க உங்க நிலையை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. You need to gauge your level. இணைக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய சுயங்கள் மாறி நீங்க பிறர் நலத்தை கருதுகிறவர்களாக மாறுவீங்க. If you're joined together, then you will think about others people's benefit and you will work together. எங்க வந்தாலும் எந்த இடத்துல போனாலும் மற்றவர்களை கண்ணோக்கி பார்க்கணும். So wherever you go, you need to think about நான் other சொல்றேன், people. இந்த சத்தியத்தை நம்ம சபைக்குள்ள இருக்கிற பார்க்கலும் உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்மளால பார்க்க So முடியும். what I'm saying, this truth, we can see outside the church. ஆண்டவரை There are many அறியாதவர்கள் people இடத்துல like இப்படி that. பிறநலத்தோட வாழ்ற கூட்டங்கள் பெரியதாக இருக்குது. There are selfless people outside the church who doesn't know about God. சபை வேதத்துல தெளிவாக ஆண்டு சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். God also says that if their righteousness is not like Pharisees or Sadducees, your righteousness should be more than that. அப்போ உலகத்தில் இருக்கிறவங்களுடைய நீதியை பார்க்கிலும் கிறிஸ்து சபையினுடைய நீதி இப்படிப்பட்ட காரியங்களிலும் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Rather looking at the worldly people's righteousness, the godly people should have more than that. ஒருவருக்கு ஒருவர் நாம ஜெபிப்பதே, To pray for one another. வசனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க தனியன்றதே கிடையாது, செல்ஃபிஷே கிடையாது. If you look at the verse, you cannot find ஒருவருக்கு as a ஒருவர் selfish போதிப்பது, things to help ஒருவர் you, ஒருவர் to உற்சாகப்படுத்துவது, encourage each other. அந்த சுயம் என்பது அங்க சாகடிக்கப்படுது. So in those places, all the self will die. ஆமென். தேவன் அதுக்காக தான் என்னை உங்களை இணைத்து இருக்கிறாரு. For that reason, God has joined together. 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 1 Corinthians 12வது அதிகாரம் chapter 12 verse 18 வாசிக்கலாம் பாருங்க. chapter 12. தேவன் நமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அதே போல 1 கொரிந்தியர் 12:26 வாசிங்க. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஆமென். இந்த அதிகாரமே முழுக்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்தினுடைய செயல்பாடுகளை அருமையாக அதில் விளங்கப்படுத்தி இருப்பார். If you read the whole passage or chapter, you will understand. He will give the importance about the part of இதுல the அவர் body முதல் of சொல்லுகிற Christ. காரியம் அவர் தம்முடைய சித்தத்தின்படி சரீரத்தில் வச்சிருக்கிறாரு. First verse that we read, it says that he has kept along with us as a இப்போ first எங்க எந்த பாட்டு நீங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். So it's you may not knowing that what part you are உங்களை அழைத்தவர் உங்களை ரட்சித்தவருக்கு தெரியும் நீங்க எப்படி சபையில எங்க இந்த பாட்டுல இருந்து செயல்பட வேண்டும் என்று. So God who called you has saved you. He knows very well what part you should roll. அதை கண்டுகொண்டவர்கள் சக்சஸ் ஆக என்ன செய்கிறார்கள், தேவராஜ்யத்திலே பயன்படுகிறார்கள். So people are know those roles, they will do their roles, play the roles ஆனா correctly. நீங்க கண்டுகொள்ளாத பட்சத்திலே இன்னும் அந்த உறவிலே ஆழமாகும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை குறித்த காரியங்கள் நீங்க எப்படி அவயமாக தேவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியே தீருவார். When you get closer or deeper with the Lord, God will reveal to you and he will tell you what is your role in the family and you can play your role. ஆனா இந்த வசனத்திலிருந்து மூன்றாவது ஒரு காரியத்தை நாம பார்க்க முடியும். From this passage I just want to show that the third இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம், இன்னொரு நோக்கம் என்ன இருக்கிறதுன்னு So சொன்னால், if you're joined together in a family, there is one other notion is, அங்கே நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. so it edifies each other. ஆமென். தேவனுடைய சரீரத்தில் தேவன் இணைத்திருக்கிறது மூன்றாவது ஒரு நோக்கம். There is a third notion for God joined us together. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாக வளர செய்வதற்காக தேவ சபையிலே ஆண்டவர் இணைத்திருக்கிறார். So to be in the church and grow as a stronger person, God has planted you. நீங்க எந்த சபையிலே எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கேற்ற விதத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும். So the which way you are planted in a church, based on that your spiritual growth will be determined. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand எஸ், this. உங்களுக்கு தேவனுக்கு தனிப்பட்ட உறவு இருக்குதான். Yes, that's right, that you and God has a personal அது fellowship. மாத்திரம் உங்களை வளர செய்யாது. Only that will not அல்லது grow தனிப்பட்ட you. ஜெபத்தின் மாத்திரம் அல்லது தனிப்பட்ட வேத வாசிப்பின் மாத்திரம் வளர்வீங்கன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் நிச்சயம் கிடையாது. If you think that with my personal prayer and personal meditation I will grow, if you think like that, no, ஒரு it's சில not. காரியங்களை நீங்க அதுல வளர்ச்சி அடையலாம். You can be growing in those things, in a few things. இப்போ நம்முடைய பிறப்பிலிருந்து வந்த சில கரெக்டர்கள் தேவனுடைய சித்தத்தை எதிர்க்கக்கூடிய காரியங்களோடு தான்
பிறந்திருக்கிற ஒவ்வொருவருமே வாழ்கிறோம். There are some character that comes along with our birth, then we need to take away with the help of God. நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ நம்மளால மாத்த முடியாது. We cannot take the DNA from us. மாத்திட்டு இருக்கீங்களா? Have you ever changed? 50 வருஷமானாலும் சில அப்பாட கரெக்டர்கள் நம்மளுக்கு ஒட்டி பிடிச்சி தான் இருக்குது இல்லையா? So even நான் சொல்றேன் உங்க அப்பாவுடைய So கரெக்டர் I'm just saying about your own father's character. இருக்குது இல்ல? There is அந்த சுபாவங்கள் ஒட்டி தானே the இருக்குது. character comes along with you. isn't கிறிஸ்துவை it? நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். நான் அந்த நாள் முதல் கொண்டு நான் என்னுடைய அந்த கரெக்டர் எல்லாம் முழுமையாக சுப்பனச்சலாண்டு மாத்தி போட்டாருன்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? So if you're saying that I have taken Christ as a savior, all my father's character has been completely changed by the supernatural way, is there anyone? அப்படி மாறினா அந்த நிமிஷம் நீங்க பரலோகத்துக்கு எடுத்துட்டு ஆண்டவர். So if you change the same moment, God would have taken you to heaven. ஏன் உங்களை எடுக்கலன்னா இன்னும் நீங்க தகுதி படல, இன்னும் தகுதி படுத்த வச்சு கொண்டிருக்கிறாரு. Why God kept you in this world is you are not made whole and God made you. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Hope you could understand what I'm trying சில to say. காரியங்கள் நம்மளை இந்த உலகத்திலே இழுத்து வைக்கக்கூடிய கரெக்டர்கள் பரம்பரையாக வந்த அந்த கட்டுகள் நமக்குள்ளாக இருக்கும். There are something that is pulling us towards down. It could be something or it could be generation things அந்த காரியங்களை சபையில இணைத்து வைத்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய சத்தியத்தின் மூலமாக இணைந்து ஜெபிப்பதன் மூலமாக ஒருத்தரை ஒருத்தர் உதவி செய்வதன் மூலமாக தாங்குவதன் மூலமாக தேற்றுவதன் மூலமாக அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மாற்றி கொண்டிருக்கிறார். That's the reason God joined us together as a family, and to destroy all those things He helps us, and all these people pray for you, edify you, and then encourage you. ஆண்டவர் அந்த 1 Corinthians 12:26 சொல்லும்போது சொல்லுகிறார், So in 1 Corinthians chapter 12, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். if one part suffers, every part suffers with it. ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். If one part is honored, every part rejoices. அருமையான ஆழமான சத்தியத்தை இந்த இடத்துல Very பவுல் wonderful சொல்லுகிறார். and deep truth that he has. அங்க இணைச்சு வச்சிருக்கிறது நாம சந்தோஷப்படுறதுக்கு, நான் தனிப்பட்ட blessing எடுத்துக்கொள்வதற்காக மாத்திரமல்ல. He just haven't joined together just to see and they take the blessing individually. இந்த அவயத்துக்குள்ள ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வந்தா அது என்ன பாதிக்கணும்? So if there is in the part of the body, if there is one or something is suffering, then it should hurt us. உங்களுடைய இருதயத்தை அது உடைக்கணும். It should break your heart. நான் சொல்றேன், நீங்க உடைக்கப்படல, உங்களுடைய உள்ளங்கள் அதை பார்த்துட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னு சொன்னா அது சரீரத்தில் இணைக்கப்படல, அது வெட்டப்பட்டு கிடக்கு. So if you see all these things and if your heart is not broken, then you should think that I believe நான் சொல்றேன் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you could able to understand what I'm trying to say. இந்த எனக்கு இப்ப இந்த ரியானுடைய காரியத்துல செயல்படும் போது லாஸ்ட் வீக் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அறிவிச்சேன். So I was praying for the Ria, I announced a fasting prayer. உண்மையிலே சொல்றேன், நான் எதை நினைச்சாலுதான் சொன்னாங்க. So when first thing when I was praying, சொன்னேன்னு நான் நினைச்சேன், எப்படி இங்க இருக்கிற 4 பிள்ளைகள் தான் வருங்கள், வளமையாக ஃபாஸ்டிங் என்றா வர்ற கூட்டம் தான் வரும்னு நினைச்சேன். I was thinking in mindset that when I call the fasting, then all these people who are around, 4 families, they may come. அந்த அன்றைக்கு வந்தவங்க எல்லாம் நீங்க சரீரத்துல உயிரூட்டம் உள்ளவர்களாய் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. On those days who were come, you are all alive in the part of the body. உண்மையிலே அன்றைக்கு வந்ததை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். On that day people came, I was so glad. அதுதான் அவசியம். That is important. ஒரு உறுப்பு அங்க கஷ்டப்படுதுண்டா நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். So when a part of the body suffer, then we won't be quiet and sitting watching that. ஒரு ஆளுக்கு தலைவலி வந்ததுன்னு சொன்னா அப்படி சும்மா அப்படியே தலைவலி வந்து தலைக்கு தானே வலிக்குது, என்ற கைக்கு வலிக்கலையே என்று திருந்துருவோமா? So if someone is suffering saying that I am having a headache, will you say that let the headache தலையை வலிச்சிட்டு போகட்டும், let it happen? எனக்கு கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தான். I don't have any problem with my sight, isn't it? அந்த தலை வலி என்று சொன்னா அது சரீரம் முழுவதுமே என்ன செய்யுது, பெயினை கொண்டு வருகிறது. அதற்குரிய ஸ்டெப்பை நாம எடுப்போம். So when the hurt hurts, it brings the pain on all over the body, then we will take some steps. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏன் உங்களுக்கு சபை அவசியம், ஏன் நீங்க சபையில இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இதுதான். So I'm telling you why the church is important. ஒரு கஷ்டம் அல்லது நீங்க சந்தோஷப்படும் போது நீங்க தனியா சந்தோஷப்பட்டு போவீங்க, ஈஸி தான். So when you're glad and happy, you will be alone and then you will be glad for that. ஆனா மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் நேச்சுரலாக நீங்க தனித்து சந்தோஷப்படுவதற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கல, அப்படிப்பட்ட அமைப்பில் உங்களை உருவாக்கவும் இல்லை. Also God doesn't call you to be happy or glad as an individual person. For that reason God hasn't called you. அவர் அப்படி உங்களை உருவாக்கும் போதே மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுற மாதிரி தான் உருவாக்கி இருக்காரு. நீங்க எப்படி செய்வீங்க? ஏதாவது ஒன்று சொன்னா என்ன செய்வீங்க?
நீங்களே தனி ஒரு ரூமை பூட்டி சிரிச்சு கொண்டிருப்பீங்களா? பைத்தியாரன்னு சொல்லிடுவாங்க நம்மள. Just imagine God created you in such a way that you can enjoy and have the happiness along with the family. சோ அத என்ன செய்வோம்? மற்ற யார்ட்டையாவது என்ன செய்யணும்? சொல்லணும். இதே தான் நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது செய்றோம். So we need to share something to all other people. That's what we do. நான் ரட்சிப்பு நான் தந்த எனக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் என்ன செய்கிறது? என்ன சும்மா உட்கார வைக்கல. But the salvation I got, அந்த சந்தோஷத்தை நான் ஷேர் பண்றேன் பாருங்க. It won't allow me to be quiet. இதுதான் அது இணைக்கப்பட்டிருந்தா அதை தான் செய்ய வைக்குது. So if you're joined, then it will make you to do like that. ஒரு ஆள் துக்கப்படும் போதும் நம்மள சும்மா உட்கார விடாது. Same way someone is going through sorrows, it won't keep us quiet. நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருந்து அழ வைக்கும் அது. It will make us to be ஏன் சொன்னா நீங்க உயிருள்ளவர்களா இருக்கிறீங்க, உயிருள்ள சபையில இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. Because you are alive and you are joined in a living church. உங்களுடைய டைமை நான் கூடுதலா எடுக்க விரும்பல. I don't want to take more இன்னொரு of your 3 time. பாயிண்ட் இருக்கு, நான் அப்படியே நிப்பாட்ட விரும்புறேன். So there are 3 more points I just நான் இத தொடர்ச்சியாக வார வீக்ல பேச விரும்புகிறேன். Continuously I want to speak in the next week. அண்ணா நல்லா இத புரிந்து கொள்ளுங்க. சொன்ன 3 காரியங்களையும் புரிந்து கொள்ளுங்க. But remember these 3 important தேவனுடைய things. சபையை அசெப்ட் பண்ணிராதீங்க. Don't reject God's. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணி பாருங்க. You need to judge your. நீங்க சபைக்கு வருகிறது குறைவாக இருக்கும் என்று சொன்னால், if you're coming to church is very less. சபைக்கு நீங்க டிலே பண்ணி வர்றீங்கன்னு and சொன்னா, if you're coming very late. சபையினுடைய நடக்கிற எந்த ஆராதனை ஆவிக்குரிய கூட்டங்கள்ல நீங்க கலந்து கொள்ளாம இருக்கிறீங்கன்னு சொன்னா, if you're not being in the part of the church congregation or all these meetings, கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. then you need to introspect and see. உங்க அவயம் நீங்க சாகடிச்சு கொண்டிருக்கிறீங்க. You are killing your part. இணைக்கப்பட்டிருந்தீர்கள் சொன்னா, if you're joined along with எங்க என்ன நடந்தாலும் ஆவிக்குரிய அந்த சபை கூட்டம் வந்து வரும்போது அது ஓடி வரும். when there is a gathering, you will be alive and you will be coming together. and it will encourage you. போயிரணும். we need to go. ஜெபிச்சிரணும். I need to pray. இல்லாவிட்டா நீங்க வறட்சி அடைந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் விடும். else it will take you to the dry field. சபைக்கு வருவதனுடைய நோக்கம் அதுதான். that is the need என்ன of the உயிருள்ளவனாக வெச்சுக்கொள்வதற்கு. that will keep us alive. புரியுதானே? செத்து போயிட்டீங்கன்னா நீங்க வர மாட்டீங்க. if you're உங்களை கல்லறையில தான் நான் கொண்டு அடக்கம் பண்ணுவேன். then we need to bury in the இல்லையா? செத்த நிலையில இருந்தா வரணுமா? வர முடியாது. நீங்களே வர முடியாதுல்ல. யாராவது ஒரு ஆள் தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணணும். if you are dead position, then no one will. அந்த நிலைக்கு ஆவிக்குரிய நிலையில இருந்து போயிட கூடாது. then you shouldn't be go away அப்படி நாம from the எழுந்து spiritual நிக்கலாம்.